ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடக லக்னத்தை சேர்ந்தவர்களோட திருமண வாழ்க்கை, எந்தெந்த ராசி அதிபதி எந்த காலகட்டத்தில் உங்களோட திருமண வாழ்க்கைக்கும் சரி திருமணத்திற்கும் சரி உதவுவார்கள், எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்கள், இதெல்லாம் தான் இப்போது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடக லக்னத்தை சேர்ந்தவர்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதன் பிறகு எந்தெந்த காலகட்டத்தில் திருமண பொருத்தத்திற்கு திருமண வாழ்க்கைக்கு எந்த ராசி அதிபதி எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? கடக லக்னத்தை சேர்ந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலுமே மனதளவிலையும் உடலளவிலையும் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. சரிங்களா? கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட லைஃப் பார்ட்னரோடு சேர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக முயற்சி செய்வாங்க. அப்படி முயற்சி செய்யும்போது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பார்ட்னரோட துணையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள். சரிங்களா? அவங்கள எதிர்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்களோட சப்போர்ட்டோடு உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாள் லட்சியத்தை நீங்கள் உங்களோட திருமண வாழ்க்கைக்கு பிறகு அனுபவிக்க முடியும், அந்த லட்சியத்தை முடிக்க முடியும். சரிங்களா? என்னதான் திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுடைய ஆரம்ப காலம் இப்படி இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் போக 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 உங்கள் வாழ்க்கையும் உயரும், சந்தோஷமும் பெருகிட்டே இருக்கும். குழந்தைங்க, அடுத்தடுத்து காசு பணம் அப்படின்னு உங்ககிட்ட சேர்ந்துட்டே இருக்கும். அப்படி சேரும்போது நீங்கள் ஒருத்தர் செலவாளியாக இருப்பாங்க, ஒருத்தர் சேமிப்பாளியாக இருப்பாங்க. நீங்கள் செலவு செய்கிறீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சேமிக்கணுன்ற எண்ணத்தோடு இருப்பாங்க. அவங்க அதிகம் செலவு செய்பவராக இருந்தால் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்நாளில் யங்கான ஏஜில் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேற தான் நீங்கள் நினைப்பீங்க. அதோட பலன் பிற்பகுதியில் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் முற்பகுதியில் அந்த அளவுக்கு செல்வாக்கோடு நீங்கள் இல்லைனாலும் உங்களோட திருமண வாழ்க்கையின் பிற்பகுதியில் ரொம்பவே செல்வாக்கோடு இருப்பீங்க. நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட சேர்ந்து முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை வெற்றி பெறுவீங்க. அப்படி வெற்றி அடைய முடியாமல் அதில் தோல்வி கிடைச்சாலுமே உங்களுடைய ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, உங்களுடைய குழந்தைங்களோ இல்லை உங்களுடைய இன்னும் பிற்காலத்தில் பேரன் பேத்திகளோ அவங்க மூலயமா நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழறதுக்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்களும் நம்ம பேரன் பேத்திங்களும் ஒரு விஷயத்தை நமக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எல்லாத்தையும் இருந்து அனுபவிக்கிறதுக்கு நம்ம நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? அது ரொம்பவே அவசியம். இந்த கடக லக்னத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரியெல்லாம் இருப்பீங்கன்றதை இது வரைக்கும் பார்த்துட்டோமா? இப்போது கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசி அதிபதிகள் எந்தெந்த நேரத்தில் எந்த ராசி அதிபதி எந்த மாதிரியான திருமண பொருத்தம் திருமண வாழ்க்கை பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு கலத்திர ஸ்தானகாரனான சனி எந்த மாதிரியான திருமண பொருத்தத்திற்கும் திருமண வாழ்க்கைக்கும் எப்படி உதவுவார், எந்த தசாபுக்தி காலங்கள் உங்களோட திருமணத்திற்கு சாதகமாக இருக்கும், இதை பார்த்துடலாமா? கடகத்திற்கு கலத்திர ஸ்தானாதிபதி 7க்கு உடையவர் சனி ஆவார். சரிங்களா? அதனால் கடக லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் எந்த வீட்டினை பெற்றிருக்கிறாரோ அதை வச்சு தான் திருமண விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 இந்த வீடுகளில் அமர்ந்தால் அவரோட தசாபுத்தி காலங்களில் லாபங்களை அள்ளி வழங்குவார். சரிங்களா? ஒரு ராசியோட 3, 6, 11 இந்த வீடுகளில் நம்மளோட ஜாதகத்தில் சனி பகவான் இடம் பெற்றால் அவருடைய அந்த தசாபுத்தி காலம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில்
பல விதமான லாபங்களை அள்ளி கொடுப்பாரு. சரிங்களா? அதே போல் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் ஆதிபத்தியம் பெறுறதுனால அவருடைய தசா புத்தி அந்தரம் ஆகிய காலம் நடைபெறும் போது உங்களுக்கு நல்ல கலத்திரத்தை அமைச்சு கொடுப்பாரு. சரிங்களா? நிறைய நற்பலன்களையும் அதோடு சேர்த்து கொடுப்பாரு. அடுத்ததாக கடக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் எப்படி திருமண வாழ்க்கை பொருத்தத்தை அமைச்சு கொடுப்பாரு, எப்படி உதவுவாருன்றதை பார்த்துடலாமா? என்னதான் சுக்கிர பகவான் வந்துட்டு கலத்திரக்காரனாக இருந்தாலுமே தன்னோட ஆட்சி வீட்லேயோ இல்லாட்டி உச்ச வீட்லேயோ வந்துட்டு பாவிகள் கூட சேராமல் சுபத்தன்மையோடு அமர்ந்திருந்தால் அவரோட தசாபுத்தி காலத்தில் வந்துட்டு பொருத்தமான திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையோட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சரிங்களா? அதே சுக்கிரன் வந்துட்டு 3, 8 ஆகிய வீடுகளில் அமர்ந்திருந்தால் கடக ராசி கடக லக்னத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு அவருக்கான தகுந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் திருமண பொருத்தத்துக்கு ஆணோ பெண்ணோ பார்க்கணும். சரிங்களா? மற்ற கிரகங்களையும் ஆராய்ஞ்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் தோஷம் ஏதாவது இருந்தால் பரிகாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா திருமண நிச்சயம் செய்யணும். ஓகேங்களா? அப்போ தான் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். அடுத்ததாக கடக லக்னக்காரர்களுக்கு குருவும் செவ்வாயும் எந்த மாதிரியான காலத்தில் திருமணத்திற்காக உதவுவாங்க அப்படின்றத பார்க்கலாமா? குருவும் செவ்வாயும் யோகக்காரர்களாக ஒரு ராசியோட வீட்டில் அமர்ந்தால் 2 கிரகங்களும் கேந்திர திரிகோணங்களில் அமைஞ்சிருந்தால் எந்த வித பரிகாரமுமே தேவையில்லை. செவ்வாய் வந்து லக்னத்திற்கு 8 அல்லது 12வது வீடுகளில் இருந்தால் மட்டும் அவரோட தசாபுத்தி காலங்களில் பரிகாரம் செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இங்கே சொன்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டான ஸ்தானத்தில் இருக்காங்கன்னா அவர்களும் வந்துட்டு நமக்கு நற்பலன்களையே கொடுத்து தேவையான கரெக்டான ஒரு திருமண பந்தத்தை உருவாக்கி கொடுப்பாங்க. அடுத்ததாக சூரியனும் சந்திரனும் எந்த மாதிரியான நேரத்தில் திருமண பந்தத்திற்கு நற்பலன்கள் கொடுப்பாங்கன்றதை பார்க்கலாமா? சூரியனும் சந்திரனும் வந்துட்டு எப்போவுமே நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் ஆகும். சரிங்களா? இவங்க 2 பேருமே சரியான ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்து பாவ கிரகங்களோட சேர்க்கை பெறாமல் இருந்தால் இவங்களோட தசாபுத்திகளில் தீமை நடக்காது. சரிங்களா? சூரியனும் சந்திரனும் கரெக்டான ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அதுவும் மற்ற பாவ கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ பெறாமல் இருந்தால் இவங்களோட தசாபுத்தி காலங்களில் எந்த தீமையும் நடக்காது, நன்மையே உங்களுக்கு கிடைக்கும். சந்திரன் வந்துட்டு வளர்பிறை சந்திரனாக இருந்து கேந்திரம் திரிகோண ஸ்தானங்களில் இருந்தால் திருமண வாழ்க்கையும் சரி பொது வாழ்க்கையும் சரி ரொம்பவே சிறப்பாக அமையும் உங்களுக்கு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே தாண்டி கடக ராசிக்காரர்கள் கடக லக்னக்காரர்கள் திங்கக்கிழமையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க எல்லா சன்னதிகள்லேயுமே நின்று வணங்கி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும், உங்களோட திருமண வாழ்க்கையும் மேம்படும். சரிங்களா? கண்டிப்பாக சிவன் கோவிலில் எல்லா ஸ்தானங்களும் இருக்கும், எல்லா சன்னதிகளும் இருக்கும். சரிங்களா? அங்கே போயிட்டு உங்களுடைய மனசில் உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்துட்டு வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் கடக லக்னக்காரர்களுக்கான திருமண பொருத்தம் எந்தெந்த காலங்களில் இவங்களோட திருமண வாழ்க்கைக்கு எந்தெந்த ராசி அதிபதிகள் வந்துட்டு நன்மை தீமை இதெல்லாம் செய்வாங்க, எப்போ இவங்களுக்கு சாதகமான பலன் கொடுப்பாங்க, இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.